நமக்கு சகாயம் கிடைக்காம போகுது, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்காம போகுது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா 31:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும். நல்லா கவனிங்க, யாரை நோக்கணும்? இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நம்ம நோக்கணும். வேற யாரையும் நோக்கி பார்க்கக்கூடாது, வேற யாரையும் நம்பக்கூடாது, வேற யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய கண்கள் எல்லாம் அவரை தான் நோக்கி இருக்கணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போலவும், எங்களுக்கு இரக்கம் கிடைக்கின்ற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்முடைய கையையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி ரொம்ப நேர்த்தியாக அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் கூட அந்த இப்படி போடுற ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, அதில் வேலைக்காரன் எஜமானை எப்படி நோக்கி இருக்கிறானோ, ஒரு வேலைக்காரி எஜமாட்டி அம்மாவை எப்படி நோக்கி இருக்கிறானோ, நான் யாரையும் நோக்கி இருக்கல. எனக்கு எஜமான் நீங்கள் தான், என் தலைவன் நீங்கள் தான், என் ராஜா நீங்கள் தான், என் சிருஷ்டிகர்த்தர் நீங்கள் தான், சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் தான். என் கண்கள் எதையுமே நோக்காது, உங்களை தான் நோக்கும்.